بسم الله الرحمن الرحيم எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பேசப்போகிற தலைப்பு பிறர் செய்கிற தவறுகளை எவ்வாறு அழகிய முறையில் திருத்துவது என்பதுதான் இன்றைக்கு நாம் பேசப் போகிற தலைப்பு. இதே தலைப்பில் ஏற்கனவே ரெண்டு விஷயங்களை ரெண்டு வாரங்கள் பேசியிருக்கிறேன். அதனுடைய இறுதி உரையாக இந்த பகுதியில் அடுத்தவர்கள் தவறு செய்கிற போது பெருமானார் எப்படி திருத்தினார்கள், பெருமானார் கையாண்ட வழிமுறை என்ன என்பதை பற்றி தான் நாம் இங்கே சொல்லப் போகிறோம். இங்கே சொல்லுகிற போது ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் சில விஷயங்களை செய்து அப்படியே நம்மால் செய்ய முடியாது. அவர்களுடைய அந்தஸ்து, அவர்களுக்கு இருந்த அதிகாரம், தரஜா இதெல்லாம் வித்தியாசமான. உதாரணத்துக்கு வெள்ளை பூண்டையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டு விட்டு வந்த ஒரு ஆளை பார்த்து பள்ளியை விட்டு வெளியே போனாங்க ரசூலுல்லாஹ். இன்றைக்கு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி முடியாது. ஆகவே அந்த படிப்பினையை பெற்றுக்கொண்டு இன்றைய சூழ்நிலைக்கு நம்முடைய அதிகாரத்திற்கு ஏற்ப எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே காப்பி அடிப்பது என்பதாக அல்ல. சில சமயங்களில் நம்முடைய நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் திருத்திய பல வழிமுறைகளில் ஒன்று, ஒருவர் தவறு செய்கிற போது பல வழிமுறைகளை கையாண்டிருக்கிறார். நேரடியாகவும் திருத்தி இருக்கிறார்கள். அந்த ஆளை பார்த்து நேரடியாக இப்படி செய்வது தவறு என்ற வழிமுறையும் செய்திருக்கிறார்கள். சில சமயங்களில் ஆள் பேரை குறிப்பிடாம இவர்களுக்கெல்லாம் என்ன நேர்ந்தது, இவர்கள் ஏன் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பொதுப்படையாகவும் சொல்லியிருக்கிறார்கள். பள்ளிவாயிலே ஒருவர் பெருமானார் குத்துபாவை பேசிக் கொண்டிருக்கிற போது அங்கும் இங்குமாக நடமாடிக்கொண்டிருந்த அவரை பார்த்து சொன்னார்கள், கீழே உட்கார், நீ அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாய் என்று நேரடியாக குத்துபாவில் இருந்தே சொன்னார்கள். இன்னொரு பள்ளிவாசலே உட்கார்ந்து ஏப்பம் விட்டார் பெரிய சத்தத்தோடு. பெருமானார் சொன்னார்கள், இந்த உலகத்திலே வயிறு நிறைய சாப்பிடுபவர்கள் மறுமையிலே பட்டினியாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆகவே இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பெருமானார் நேரடியாகவே திருத்துகிறார்கள் அந்த ஆளை. அத்தோடு வேறு சில விஷயங்களை கற்றுத்தருகிறார்கள். உணவிலே எப்படி இருக்க வேண்டும், ஏப்பம் வர்ற அளவுக்கு சாப்பிடாத என்ற கருத்தும் இது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக நேரடியாக சொல்லுகின்ற நிலையை பார்க்கிறோம். சரியாக தொழாதவர்களை நேரடியாக கூப்பிட்டு நீ தொழுத முறை சரியில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். உது செய்தவர்கள் தவறாக உது செய்தால் அவர்களை கூப்பிட்டு நீ செய்த முறை சரியில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். சலாம் சொல்லாமல் அனுமதி பெறாமல் வீட்டிற்குள் நுழைந்த ஒருவரை பார்த்து வீட்டை விட்டு வெளியே போ, மீண்டும் சலாம் சொல்லி அனுமதி வாங்கி வீட்டுக்குள் வா என்று பெருமானார் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். சில சமயங்களில் நேரடியாக தங்களுடைய கோபமாக கூட தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பள்ளிவாயிலே உட்கார்ந்து கொண்டு நபித்தோழர்கள் விதியை, கலா கதரை பற்றி மிக ஆக்ரோஷமாக வாதங்கள் புரிந்து கொண்டிருந்த போது பெருமானாருக்கு கோபம் ஏற்பட்டது. இந்த விஷயத்தில் அதிகமாக நீங்கள் வாதிக்க வேண்டாம். ஒரு குர்ஆன் வசனத்தையே இன்னொரு குர்ஆன் வசனத்துக்கு எதிராக நீங்கள் மோதச் செய்கிறீர்களா? முந்தைய சமுதாயங்கள் அழிந்து போனதற்கான காரணங்கள் ஒன்று இந்த விதி பற்றிய கோட்பாடுகளில் அதிகமாக விவாதித்தது என்று பெருமானார் நேரடியாகவே தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்ததை நாம் பார்க்கிறோம். ஒருமுறை உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தோராவிலிருந்து சில பக்கங்களை பெருமானாரிடத்திலே கொண்டு வந்த போது பெருமானார் கோபப்பட்டார்கள். இன்று மூசா உயிரோடு வாழ்ந்திருந்தார், அவரும் என்னுடைய மார்க்கத்தை தான் பின்பற்றுவார், இதை ஏன் கொண்டு வருகிறாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி சொன்னா வேறு மத நூல்களையே படிக்க கூடாது என்று அதற்கு பொருள் அல்ல. வேறு எந்த இஸ்லாத்தை தவிர வேறு எந்த இலக்கியங்களையும் படிக்கக்கூடாது நம்மிலே சிலர் முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். திருக்குறளை படிக்கக்கூடாது, ஷேக்ஸ்பியரை படிக்கக்கூடாது என்று அப்படி அல்ல அர்த்தம். நமக்கு வழிகாட்டுகின்ற நூல் குர்ஆன், எதையும் படி, எல்லாவற்றையும் விழுங்கி விடாது, கிடைக்கிற செய்திகளை எல்லாம் விழுங்கி விடாது. குர்ஆன் என்பது உரைகள். நீ படிக்கிற செய்தியை இந்த குர்ஆன் என்ற உரைகளில் உரசி பார்த்து எது குர்ஆனுக்கு தொடர்பாக இருக்கிறதோ, நெருக்கமாக இருக்கிறதோ அதை மட்டும் ஏற்றுக்கொள். படிக்கக்கூடாது என்ற ஒரு கருத்து எங்கேயுமே இல்லை. பெருமானார் காலத்தில் அதற்கு முன்பு ஐயாமுல் ஜாஹிலியாவில் பாடப்பட்ட கவிதைகளை எல்லாம் தோழர்கள் பாடியிருக்கிறார்கள். யூத இலக்கியங்களை படிக்குமாறு பெருமானார் அதற்காகவே ஸைத் இப்னு சாபித் என்ற தோழரை நியமித்திருந்தார்கள். படிப்பதில் ஒன்றும் தவறல்ல, படிக்கவே கூடாது நம்ம ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக அதை பின்பற்றுகின்ற ஆளாக மாறிவிடக் கூடாது என்பதனை நாம் இங்கே
கவனிக்க வேண்டும். ஆக நேரடியாக திருத்துகிறார்கள். ஒருவர் பள்ளிவாயிலே உட்கார்ந்து கொண்டு கிபிலாவை பார்த்து எச்சில் துப்பிய போது பெருமானார் கண்டித்தார்கள். உங்களுக்கும் கிபிலாவுக்கும் இடையே இறைவன் இருக்கிறான், ஆக நீங்கள் கிபிலாவை பார்த்து துப்புவது இறைவனை பார்த்து துப்புவதற்கு சமம் என்று பெருமானார் அவரை கண்டித்ததை பார்த்திருக்கிறோம். இப்படியெல்லாம் நேரடியாக கண்டிக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஒருவர் தங்க மோதிரம் அணிந்து கொண்டு பெருமானாருடைய அவையிலே வந்தபோது முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், பேசவில்லை. இவர் மனைவிடத்திலே சென்று சொன்னார், நான் ரசூல்லாட்ட போனா என்கிட்ட பேசவே இல்லை ரசூல்லா என்று சொன்ன போது, மீண்டும் செல்லுங்கள் என்று சொன்ன போது பெருமானார் அவர்கள் அந்த தங்க மோதிரத்தை கலத்திவிட்டு பெருமானாரிடத்திலே சென்றார். பெருமானார் பேசினார்கள். ஆக இப்படியெல்லாம் பல்வேறு வழிமுறைகளிலே மக்களை திருத்துவதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அதே போல சில அரசு ஊழியர்கள் லஞ்ச லாவண்யம் செய்கிற போதும் பெருமானார் அந்த சமயத்திலே மக்களுக்கு முன்னாலே அந்த அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவரை ஜக்காத் வசூலிப்பதற்காக அனுப்பினார்கள். ஜக்காத்தை வசூலித்துக் கொண்டு வந்தார் அந்த அரசு அதிகாரி. ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு ஒரு பகுதியை பெருமானிடத்திலே கொடுத்தார். அது உங்களுக்கு உரியது, இது எனக்கு உரியது அப்படின்னார். என்னப்பா உனக்கு உரியது? எனக்கு கிஃப்டா வந்தது, எனக்கு பரிசாக வந்தது என்று அவர் சொன்னார். பெருமானார் கேட்டார்கள், நீ உனது தாய் வீட்டில் உட்கார்ந்து கொண்டால் இது உனக்கு கிடைக்குமா என்று கேட்டார். நீ அரசு அதிகாரியாக இருக்க போய் தானே உனக்கு இது கிட்டியது, இது உன் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டால் உனக்கு கிட்டி கிடைக்குமா இது? ஆகவே இது அரசு பொருள், இங்கே கொடுத்து விடு. ஆகவே பரிசாக வந்த பொருட்களும் அரசுக்குத்தான் உரியது என்ற கோட்பாட்டை அன்றே வகுக்கப்பட்டு விட்டது. பரிசாக வந்த ஒரு அரசு ஊழியருக்கோ அல்லது ஒரு அமைச்சருக்கோ பரிசாக ஒரு பொருள் வரும் என்று சொன்னால் அது அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் தான் அவருக்கு கிட்டியது. ஆகவே அது அவருக்கு சொந்தமல்ல, யாருக்கு சொந்தம்? அரசுக்கு சொந்தம் என்ற கருத்தும் இருந்து பெறப்படுகிறது. ஆகவே நேரடியாகவே பெருமானார் திருத்தி இருக்கிறார்கள். சில சமயங்களில் நான் ஏற்கனவே சொல்லதை போல ஒருவர் ஒரு தவறை செய்திருப்பார், பல பேருக்கு அது தெரியாது. அந்த தவறு செய்ததே பல பேருக்கு தெரியாது. அவருடைய தவறை திருத்தவும் வேண்டும், அந்த ஆளை அவமானப்படுத்தவும் கூடாது. அந்த ஆளை 4 பேருக்கு முன்னால அவமானப்படுத்தவும் கூடாது. அப்படி சில தவறுகள் நிகழும். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக சொல்வார்கள், இவர்களுக்கு என்ன நேர்ந்தது? சிலர் நம்மிலே தொழுகிறார்கள், தொழுகின்ற போது வானத்தை நோக்கி அவர்கள் பார்க்கிறார்கள். இப்படி பார்ப்பவருடைய பார்வையை மறுமையிலே இறைவன் போக்கி விடுவார் பெருமானார் சொன்னார். ஆக ஆள் பேர் யாரும் தெரியாது, ஆனா அந்த ஆளுக்கு தெரியும். யார் தவறை செய்தாரோ அவருக்கு தெரியும், பெருமானார் நம்மை பற்றித்தான் இப்படி சொல்கிறார்கள் என்று. ஆக இது ஒரு நுணுக்கமான அணுகுமுறை. ஒரு சிலர் தவறு செய்கிற போது அந்த ஆள் பேரை சொல்லி ஊரை சொல்லி அவமானப்படுத்தி தான் அவரை திருத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சொல்லாமலேயே சொல்ல வேண்டியவருக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லுவதும் ஒரு பக்குவமான ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையாக பெருமான் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். இந்த அணுகுமுறைகளையும் நாம் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். சில சமயங்களில் என்ன சொல்லியும் ஒரு ஆள் திருந்தல அப்படி என்று சொல்லுகிற போது அந்த ஆளுக்கு எதிராக மக்கள் கருத்தை உருவாக்கியும் பெருமானார் திருத்தியிருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒருவர் பெருமானிடத்திலே வந்தார், என் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு நிறைய தொந்தரவு கொடுக்குறான் என்று சொன்னார். பெருமானார் சொன்னார், சகித்துக் கொள்ளுப்பா அப்படின்னு சொன்னார். எப்படியோ சகித்து கொண்டு போய் 3 முறை சொல்லி அனுப்பினார்கள். 3 முறையும் அந்த ஆள் திரும்பி வந்தான். இல்லைங்க, தாங்க முடியலங்க, அந்த ஆள் தொந்தரவு தாங்க முடியலங்க, என்ன செய்யறது? பெருமானார் சொன்னார்கள், உனது வீட்டு சாமான எல்லாம் வெளியே கொண்டு போட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்துரு, மக்கள்லாம் வந்து கேட்பாங்க, அப்போ பதில் சொல்லு. அந்த மாதிரி செய்தார். சாமானை போட்டு வெளியே, இந்த ஆள் என்ன இவ்வளவு தொந்தரவு பண்றான், வீட்டிலே என்ன இருக்க விட மாட்டான் என்று சொன்ன போது மக்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு உரிமையாளரிடத்திலே சென்று, ஏன்பா அந்த ஆளை போட்டு இந்த அநியாயப்படுத்துற என்று சொன்ன பிறகு தனது தவறை உணர்ந்து அவன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். சில ஆட்களை இப்படித்தான் திருத்தணும். நேரடியா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. 4 பேர் சொன்னா கேட்பான். பக்கத்து வீட்டுக்கார, ஏத்து வீட்டுக்கார, மேல் வீட்டுக்கார எல்லாரும் போய் ஏன்பா இப்படி நடந்துக்கிற என்று சொன்னால்தான் சிலர் கேட்பார்கள். நேரடியாக எவ்வளவு சொன்னாலும் திருத்த மாட்டார்கள். ஆகவே பெருமானார் இந்த வழிமுறையை கையாண்டதையும் நாம் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக ஒருவர் தவறு செய்கிற போது அவர் செய்த நல்ல செய்கைகளை புகழ்ந்து அத்தோடு அவர் செய்கிற தவறையும் சுட்டிக்காட்டுறார். பொதுவாக நம்முடைய மனப்பான்மை என்னன்னா, குறைகளையே துருவி துருவி பார்க்கறது. என்ன தப்பு செய்ய மாட்டானே, கண்ணில் விளக்கெண்ணெயை ஊத்திட்டு பல பேர் உட்கார்ந்துருக்காங்க, என்ன தப்பு செய்ய மாட்டாங்க. இவர்களுக்கு இந்த பாசிட்டிவ் திங்கிங் என்பது கிடையாது. நல்ல செய்திகளை பார்ப்பது போற்றுவது என்பது கிடையாது. நிறைய நல்லது செஞ்சிருப்பான், ஒரு தப்பு செஞ்சிருப்பான், அந்த தப்பை மட்டும் தான் சொல்லுவான். இஸ்லாத்தினுடைய அணுகுமுறை, ஒருவன் தவறு செய்கிற போது அவன் செய்த நல்லதை சொல்லி, இப்படி செய்திருக்கிறாய், நீ இப்படியும் செய்யலாமே என்று சொன்னால் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. பெருமானார் ஒரு வீட்டிற்கு செல்கிறார்கள். அங்கே சில சிறுமிகள் பாடல்களை பாடுகிறார்கள். என்ன பாடல்கள்? பத்ரு போரிலே இறந்துவிட்ட தங்களுடைய மூதாதையர்களை புகழ்ந்து சில பாடல்களை பாடுகிறார்கள். பாடிவிட்டு அத்தோடு சேர்த்து சொல்கிறார்கள், பெருமானாரை பார்த்து சொல்கிறார்கள், நாளை நடப்பதை அறிந்தவர் இங்கே இருக்கிறார், நாளை நடப்பதை அறிந்தவர் இங்கே இருக்கிறார்
என்று சொன்ன போது பெருமானார் சொன்னார்கள், உங்க மூதாதையரை புகழ்ந்தீங்களே அது சரிதான், அந்த பதில் போல் இறந்தவர்களை புகழ்ந்தீர்களே அது சரிதான், ஆனால் நாளை நடப்பதை அறிவதாக சொன்னீர்களே, நாளை நடப்பதை நான் அறிய மாட்டேன், நாளை நடப்பதை இறைவனை தவிர வேறு எவனும் அறிய மாட்டான் என்று பெருமானார் அந்த தவறை திருத்தினார். ஆக இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், எல்லாத்தையும் கண்டிக்கல, அவங்க செய்த நல்லதை கண்டித்து விட்டு, அவங்க செய்ய நல்லதை பாராட்டி விட்டு அவர்கள் செய்கின்ற தவறை கண்டித்து. ஆக ஒரு ஆளை பார்க்கிற போது இவ்வளவு நல்ல காரியமெல்லாம் செய்றீங்க, நல்லா தொழுவுறீங்க, நல்லா ஜக்காத்து கொடுக்குறீங்க, இவ்வளவு செய்றீங்க, இந்த ஒரு சின்ன வியாபாரத்தில் சின்ன இந்த ஹராமான சில விஷயங்கள்லாம் இருக்க, இதை விட்டுறப்படாதா என்று கேட்டால் அவர் திருந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக இதுவும் ஒருவரை திருத்துவதிலே உள்ள அணுகுமுறை. அடுத்தபடியாக வாதம் புரிவதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். வாதம் புரிந்தெல்லாம் ஒரு ஆளை திருத்த முடியாதுங்க. பல பேர் தவறான எண்ணத்தில் இருக்கிறாங்க. டிபேட், எதை எடுத்தாலும் டிபேட், அது பெரிய அளவில். தாவாவுடைய பணியில கூட என்னோட வாதம் புரிய வைத்தாரா, எங்களோட வாதம் புரிய வருகிறீர்களா, அங்க வருகிறீர்களா, இங்க வருகிறீர்களா, வாதம் புரிஞ்செல்லாம் ஒன்றும் இஸ்லாம் வளரல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, டிபேட் மூலமாலாம் இஸ்லாம் ஒன்றும் வளரல. பெருமானார் எத்தனை கிறிஸ்தவ அறிஞர்களோடு யூத அறிஞர்களோடு வாதம் புரிஞ்சு இஸ்லாத்தை வளர்த்தாங்க? கிடையவே கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தனி மனித வாழ்க்கையிலும் அதுதான் பொருந்தும். ஒருவர் தவறு செய்கிறார் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கிட்ட போய் நீங்கள் வாதம் புரிய, அவர் எதிர்வாதம் புரிய, நீங்கள் புரிய, இப்படியே போனால் என்ன ஆகும்? அவர் தனது கொள்கையிலே மேலும் உறுதியுடையவராக ஆகிறார். தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்துவதற்காக பல வாதங்களை எடுத்து வைக்கிறார். கடைசியில் என்ன ஆகிறது? தான் எடுத்து வைத்த வாதத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை இடத்திலே பிறந்து, தவறு என்று தெரிந்தாலும் வாதம் பண்ணிட்டோம், ஆகவே அந்த வாதத்தை காப்பாற்றியாக வேண்டும் என்பதற்காக தவறிலே தொடர்ந்து நிலைக்க வேண்டிய நிலையும் அவருக்கு ஏற்படுகிறது. ஆகவே வாதம் புரிஞ்செல்லாம் நிறுத்தாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு செல்கிறார்கள். தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு அங்கே செல்கிறார்கள். இரவு நேரத்திலே புறப்படுகிற போது, நான் தொழப்போகிறேன், நீங்களும் வாருங்களேன் என்று கூப்பிடுகிறார்கள். 2 பேர் அலி அவர்களை பார்த்து. அலி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பினால் நாங்கள் வருவோம் என்று ஒரு பதிலை சொல்கிறார். ஒரு சரியான பதில் அல்ல, சரியான பதில் அல்ல. பெருமானாருக்கு வருத்தம் தான். ஆகவே பெருமானார்கள் எந்த வாதமும் புரியாமல் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். வெளியே வருகிற போது அவர்கள் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள். 18வது அத்தியாயத்திலே உள்ள 54வது வசனம், வகானல் இன்சானு அக்தர ஷைஇன் ஜாதலா, மனிதன் அதிகம் தர்க்கம் புரிவோனாக இருக்கிறான். யார்? தனது மர்மவனை பத்தியே சொல்றாங்க. மனிதன் அதிகம் தர்க்கம் புரிவோனாக இருக்கிறான். ஆக எதுக்கெடுத்தாலும் வாதம் புரிகிறான். ஆக வாதம் புரிந்தெல்லாம் ஒருவருடைய கருத்தை மாற்ற முடியாது, தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக அடுத்தவரை திருத்துகின்ற பணியில் இருக்கிறவர்கள் இந்த நிலையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஒரு தவறை செய்தால் அவர் திருந்துவதற்கு நாமும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு அந்த தவறிலிருந்து மீள்வதற்கு எந்த அளவுக்கு நாம் அவருக்கு உதவ வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் அவருக்கு உதவ வேண்டும். பெருமானிடத்திலே ஒருவர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் அழிந்து விட்டேன். என்னப்பா சொல்றேன்னு கேட்டேன். நான் நோன்பு நோற்ற நிலையில் எனது மனைவியோடு தாம்பத்திய உறவு கொண்டு விட்டேன் என்று சொன்னார். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஒரு அடிமையை விடுதலை செய்ய உன்னால் முடியுமா என்று கேட்டார்கள். முடியாது, என்னோட அவ்வளவு சக்தி, நான் தான் ஏழை இந்த ஊர்ல. 2 மாதங்கள் தொடர்ந்து உம்மால் நோன்பு நோக்க முடியுமா என்று கேட்டார்கள். அதுவும் என்னால முடியாது. சரி, 60 ஏழைகளுக்கு உணவளிக்க முடியுமா உன்னால? என்னால ஒண்ணுமே இல்லை. அந்த ஆள் ரசூலுல்லாஹ் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்க போது பெருமானாருக்கு நிறைய பேரித்தம்பழங்கள் அன்பளிப்பாக வந்தன. அதை எடுத்து அவர் கையில கொடுத்து, இதை கொடு, ஏழைகளுக்கு தானமாக கொடுத்து உன்னுடைய பாவத்தை போக்கிக்கொள் என்று சொன்னார். அப்ப அந்த ஆள் கேட்டார், யாருக்கு கொடுக்கறது? ஏழைக்கு. ஏழையா? இந்த ஊர்லயே அதிக ஏழை நான் தான், எனக்கு கீழே எவனுமே கிடையாது, எனக்கு கீழே இந்த மதியினால ஏழையே கிடையாது, அப்ப நீயே வச்சுக்கப்பான். ஆக சில சமயங்களிலே அடுத்தவர்களுடைய தவறை திட்டுவதனால் மட்டும் அது தீர்ந்து விடாது. அந்த குறையை போக்குவதற்கு நாம் எந்த அளவுக்கு உதவலாம், அந்த தவறிலிருந்து அவரை மீளச் செய்வதற்கு நாம் எந்த வகையில் உதவலாம் என்று யோசிக்க வேண்டும். திட்டுவதோ கண்டிப்பதோ ரொம்ப லேசான வேலைங்க இல்லையா? உலகத்தில் லேசான வேலைகள்ல ஒன்று திட்டுவது, கண்டிப்பது, ஆலோசனை வழங்குவது, விமர்சனம் பண்றது, இதெல்லாம் உலகத்தில் ரொம்ப லேசான வேலை இல்லையா? ஆனால் அவரை தவறிலிருந்து மீளச் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நாம் எந்த வகையில் உதவலாம் என்று பார்க்க வேண்டும். ஒரு ஹராமான பிசினஸ் பண்றாருன்னு வச்சுக்கிடுங்க, வியாபாரம், அவருக்கு சொல்ல அந்த பிசினஸ் பண்ணுங்க, இது நல்ல தொழில், இதுல நீங்க ஈடுபடலாம் என்று அவருக்கு சில ஆலோசனைகளை எல்லாம் வழங்கி அந்த தவறிலிருந்து மீள்வதற்கான உதவிகளை நாம் செய்ய வேண்டும்.
அடுத்தபடியாக ஒருவர் தவறு செய்கிறார் என்று சொன்னால் ஏன் அந்த தவறை செய்கிறார் என்பதற்கான காரணத்தை அறிய முற்பட வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொல்வார்கள். ஆகவே நோய்க்கான காரணத்தை அறியாமல் நோயை உங்களால் சரி செய்ய முடியாது. சும்மா திட்டுறதுனாலயோ பேசுறதுனாலயோ அகன்று விடாது. இந்த ஆள் இந்த தப்பு செய்யறானே ஏன், எது இந்த தவறை செய்ய அவனை தூண்டியது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு தோழர் அம்ர் இப்னு ஆஸ் அவருடைய மகன் திருமணம் முடித்தார். அவருடைய தந்தை வீட்டுக்கு சென்று அவருடைய மனைவிடத்திலே கேட்டார், என்னம்மா அவன் புருஷன் நல்லா இருக்கானா? யார் மாமனார் மருமகள்கிட்ட கேட்கிறார், நல்லா இருக்கானா? அவர் என்ன நல்ல மனுஷன்தான், ஆனா எந்த தாம்பத்திய உறவு எதிலுமே அவர் ஈடுபடுவதில்லை, அதுல எந்த விருப்பமும் இல்லாமல் இருக்கிறார் என்று அவரிடத்திலே சொன்ன போது அவர் நேரடியாக பெருமானிடத்தில் சொன்னார், இந்த மாதிரி என் பையன் இப்படி இருக்கிறான் என்று. பெருமானார் அந்த ஆளை கூப்பிட்டாங்க. என்னப்பா செய்யறான்னு கேட்டான். அவர் சொன்னார், நான் தினமும் நோன்பு நோக்கிறேன் அப்படின்னார். தினமும் நோன்பு நோற்றா எங்க போறது இல்லையா? குரானை எவ்வளவு நாள்ல ஓதி முடிக்கிறான்னு கேட்டார். நான் ஒரு இரவிலே ஒவ்வொரு குரானை ஓதி முடிச்சு விடுவேன். ராத்திரி பூரா குரானை ஓதிக்கிட்டு பகல்ல பூரா நோன்பு நோட்டு கொண்டிருந்தா இல்லற வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும்? பெருமானார் கேட்டாலும் இப்படி நோன்பு நோக்க வேண்டாம், 3 நாள் நோன்பு பிடி, 3 நாள் விட்டுரு. இல்ல என்னால் அதிகமா பிடிக்க முடியும். அப்ப 2 நாள் நோன்பு பிடி, 2 நாள் விட்டுரு. இல்ல என்னால் அதிகமா பிடி. சரி அப்படியா, எனது சகோதரர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் செய்தது போல செய்து குறைஞ்சு வச்சு 1 நாள் நோன்புடி, 1 நாள் விட்டு விடு, இதையாவது செய்ய சொன்னார். குரானை 7 நாளுக்கு குறைவாக ஓதி முடிக்காதே, குரானை 7 நாளுக்கு குறைவாக ஓதி முடிக்காதே என்று சொல்லி அனுப்பினார். ஆக எங்க காரணம் புரிஞ்சு போச்சு. என்ன காரணம்? இந்த ஆளு தாம்பத்திய உறவிலே ஆர்வம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? வணக்கம் வழிபாடு குரான் ஓதுன்னு அந்த ஆள் கழிஞ்சிருக்கிறார் இல்லையா? ஆக ஒரு தீமையை ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அதற்கான காரணத்தை அறிந்து அதை திருத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தபடியாக சில சமயங்களிலே ஒருவரோடு உரையாடி அவரை சிந்திக்க வைத்து அவர் செய்கிற தவறை உணர செய்வது, இது அணுகுமுறை. பெருமானிடத்திலே ஒரு இளைஞர் வருகிறார். நான் மாற்றால் புணர்ச்சியில் ஈடுபடலாமா, அதாவது தவறான உறவை வேறு பெண்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளலாமா என்று கேள்வி கேட்கிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் கடுமையான கோபம். அவரை அடிப்பதற்கு கையை வைங்கள். பெருமானார் இடத்திலே இந்த கேள்வியை கேட்கிறான் பரவாயில்ல என்று பெருமானார் அவருடைய கையை அமர்த்தி விட்டு அந்த இளைஞருடைய தோளிலே கையை போட்டார்கள். கையை போட்டு கேட்டார்கள், இது போன்ற ஒரு காரியத்தை உமது தாய் செய்வதை நீர் அனுமதிப்பீரா என்று கேட்டார். உமது தாய் செய்வதை நீர் அனுமதிப்பீரா? வேகமா தலையாட்டம். என்னுடைய தாய் செய்வதை என்னால் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஆக இதேதான் எல்லா பெண்களுக்கும் பொருந்தும்பா. உன்னுடைய தாய் ஒரு தவறான காரியத்தை செய்யக்கூடாது என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எந்த பெண்ணும் தவறான காரியத்தை செய்யக்கூடாது. மீண்டும் கேட்டார்கள், உனது சகோதரி இது போன்ற காரியத்தை செய்வதை அனுமதிப்பாயா? முடியாது. உனது மகள் இது போன்ற காரியத்தை செய்வதை அனுமதிப்பாயா? முடியாது. உனது மாமி இது போன்ற காரியத்தை செய்வதை அனுமதிப்பாயா? இப்படி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டாங்க. ஒவ்வொரு முறையும் முடியாது, நான் அனுமதிக்க மாட்டேன். ஆக உன்னுடைய தாய் உனக்கு எவ்வளவு முக்கியமோ, சகோதரி முக்கியமோ, அது போலதான் உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் கண்ணியத்துக்குரியவர்கள். ஆக இப்படித்தான் யோசிக்க வேண்டும். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஆபாசமான காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? சினிமாவில, ஊடகத்துல. நமது வீட்டு பெண்களை அது போன்ற ஒரு காட்சியில் நடிக்க விடுவதற்கு நாம் தயாரா? நமது வீட்டு பெண்களை வேறு ஒரு ஆடவனோடு கட்டிப்பிடிக்கவும் முத்தமிடவும் பூங்காக்களிலே உலாவரவும் விடுவதற்கு நாம் தயாரா? என்ன சொல்லுவீங்க? என் பிள்ளையா? நான் விடவே மாட்டேன். என் மனைவியா? நான் விடவே மாட்டேன். அப்போ உங்க வீட்டு பெண்கள்லாம் ஒழுக்கமா இருக்கணும். உங்களை மகிழ்விப்பதற்காக ஒரு ஒழுக்கம் கெட்ட பெண்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் தங்களது கற்பை எல்லாம் விட்டுவிட வேண்டும், தங்களுடைய மானத்தை ஹயாவெல்லாம் விட்டுவிட வேண்டும். உங்களை மகிழ்விப்பதற்காக ஒரு ஒழுக்கம் கெட்ட ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு ஒரு அளவுகோல், மற்ற பெண்களுக்கு ஒரு அளவுகோலா? உனக்கு ஒரு நீதி, மற்றவனுக்கு ஒரு நீதியா? இது என்ன இரட்டை அளவுகோல்? அதைத்தான் பெருமானார் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். உன்னுடைய தாய்க்கு தப்புன்னா எல்லாத்துக்கும் தப்பு தான். ஆக சில வேளைகளில் நாம் அவனை சிந்திக்க வைக்க வேண்டும். அவனோடு உரையாடி பொறுமையாக பேசி சிந்திக்க வேண்டும். பெருமானார் அப்படி அவனை உரையாடி கடைசியாக அவனை வழிக்கு கொண்டு வந்து அவனுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அவனை அனுப்பி வைத்தார்கள் என்ற நிலையும் நாம் பார்க்கிறோம். இப்படி பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன. அடுத்தபடியாக மாற்று, ஒரு தவறு செய்பவருக்கு மாற்று வழிகளை சொல்லித்தர வேண்டும். நான் ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். உதாரணமாக ஒருவருக்கு பாட்டு பாடுவதே ஆர்வம் இருக்கிறது. பாட்டே பாடாதேன்னு சொல்ல முடியாது. சரி, அந்த பாட்டை பாடாத, இஸ்லாமிய பாட்டை பாடு. ஒரு இளைஞன் கம்ப்யூட்டர் கேமிலே மூழ்கி இருக்கிறான் என்று சொன்னால், தம்பி கம்ப்யூட்டர் கேம்லயும் இஸ்லாமிய கேம்ஸ் எல்லாம் வந்திருக்கு இப்போ, அதை பாரு என்பதாக அவனுக்கு சில மாற்று வழிமுறைகளை நாம் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும்.
பள்ளிவாயிலே ஒருவர் துப்புகிறார், கிபிலாவை முன்னோக்கி எச்சிலை துப்புகிறார். பெருமானார் அவரை கூப்பிட்டு சொல்கிறார்கள், இப்படி துப்பாத, துப்புவதாக இருந்தால் இடப்புறமாக துப்பு, பாதத்திற்கு கீழ் துப்பு என்று சொல்லிவிட்டு தனது துணியை எடுத்து அதிலே எச்சியை துப்பி இன்னொரு பாகத்தை கொண்டு அதை கசக்கி, இப்படித்தான்ப்பா எச்சி துப்புற முறை. இன்னைக்கு அது பொருந்தும். இன்னைக்கு தெருவில் நீங்க போறீங்க, எச்சில் வருகிறது என்றால் தெருவிலே துப்பக்கூடாது. உங்கள் கர்ச்சீப்பை நீங்க எடுத்து அதுல துப்பி அதை கசக்கி உள்ள வச்சுக்க வேண்டியதான். வேற குப்பை தொட்டி வரும்போது போட்டுற வேண்டியது. இதுதான் முறை. இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள், எத்தனை கோடி ரூபாய் பணம் செலவழித்தாலும் இந்தியாவில் இருந்து டிவியை ஒழிக்க முடியாது எச்சில் துப்புவதை இவர்கள் நிறுத்துகிற வரை. வெளிப்படையாக எச்சில் துப்புவதை இவர்கள் நிறுத்துகிற வரை நீங்கள் டன்னா பிசிஜி ஊசி போட்டாலும் சரி, சானட்டோரியங்களை கட்டிவிட்டாலும் சரி, இந்த டிவி இந்த நாட்டை விட்டு ஒழிய போவதில்லை. ஏனென்றால் இவர்களுக்கு கிடைத்த இடத்திலெல்லாம் துப்புவார்கள். ஆஸ்பத்திரியிலும் துப்புவார்கள், ரயிலிலும் துப்புவார்கள், பஸ்ஸிலும் துப்புவார்கள், எங்கேயும் துப்புவார்கள். துப்புவதற்கு இவர்களுக்கு ஒரு தடை என்று ஒன்றே கிடையாது. பெருமான காட்டுகிறார்கள், இப்படித்தான் துப்பணும்பா. ஆக மாற்று வழிமுறைகளை சொல்லிக் தருகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் வழிமுறையை இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஜினாவை இஸ்லாம் தடை செய்தது என்றால் அதற்கு மாற்று வழி திருமணம் இல்லையா? வட்டியை இஸ்லாம் தடை செய்தது என்றால் வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம். சும்மா ஒன்னும் சொல்லல, வட்டி கூடாது என்று வெறும் தத்துவமாக இஸ்லாம் பேசிவிடல, முடியாத ஒரு காரியத்தை சொல்லவில்லை. வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரத்திற்கான திட்டத்தையும் இறைவன் தந்துவிட்டு தான் வட்டியை கூடாது என்று இறைவன் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் அந்த நோக்கிலே சிந்தித்து இன்றைக்கு உலகளாவிய முறையிலே 300-400 வங்கிகளை உருவாக்கி இன்றைக்கு வழக்கமான பொருளாதாரத்துடன் போட்டி போடுகின்ற அளவுக்கு, கன்வென்ஷனல் பேங்கோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு இஸ்லாமிய வங்கிகள் வளர்ந்திருக்கின்றன. நமது நாட்டில் இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை. துஆ செய்யுங்கள், அதற்காக எல்லாரும் இந்த நாட்டில் இஸ்லாமிய வங்கி வருவதற்கு அல்லாஹ் உதவி புரிய வேண்டும். இந்த அரசினுடைய கண்களை திறக்க என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். ஆக இஸ்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாற்று வழியை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக ஒரு தவறை திருத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த வழிமுறைகளிலும் நாம் திருத்த வேண்டும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இதுவரை சொல்லியது என்னவென்று சொன்னால், ஒருவரை திருத்த வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக சொல்லியும் திருத்தலாம், நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லியும் திருத்தலாம், மக்களுடைய கருத்தை உருவாக்கியும் அவர்களை திருத்தலாம். இது ஒரு வழிமுறை. அடுத்தபடியாக அவர்களிடத்தில் நல்லதை புகழ்ந்து அத்தோடு அவர்கள் செய்கின்ற குறைகளையும் நாம் சுட்டிக்காட்டலாம். வாதம் புரிந்து யாரையும் திருத்த முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரை முழுமையாக அறிந்து கொண்டு அவரை திருத்துங்கள். அவர் முன்னர் செய்த நன்மைகளை மனதிலே கொண்டு அவர் செய்கிற தீமைகளை மன்னித்து விடுகின்ற நிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சமூக புறக்கணிப்பு செய்ய நிர்பந்தம் ஏற்பட்டால் அதை செய்வதற்கும் தயாராக இருங்கள். தவறிலிருந்து திருந்துவதற்கு நீங்கள் அவருக்கு உதவி புரியுங்கள். ஏன் தவறு செய்கிறார் என்பதற்கான காரணத்தை அறிந்து கொள்ளுங்கள். அவரோடு கலந்துரையாடி தவறை திருத்துங்கள். மாற்று வழிகளை அவர்களுக்கு கற்றுத்தார்கள். ஆக இந்த வழிமுறைகள் மூலமாகத்தான் தவறை திருத்த முடியும். ஆகவே பிறருடைய தவறை திருத்துவது ஃபர்ல், அது மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமை. தவறுகளை கண்டு சும்மா இருக்கக்கூடாது. எந்த முறையில் திருத்தலாம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். வெறும் திட்டியும் ஏசியும் பேசியும் தவறுகளை திருத்த முடியாது. நீங்கள் நல்ல சிறந்த ஆசிரியராக போதகனாக இருந்து அன்போடும் இரக்கத்தோடும் பரிவோடும் அவர்களுக்கு கருத்துக்களை சொன்னால் திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருத்துவதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன. அவருடைய அறிவு, அவர் பிறந்த சூழ்நிலை, அவர் வளர்ந்த சூழ்நிலை, அவருடைய கல்வித்திறன் எல்லாவற்றையும் மனதிலே கொண்டு இந்த திருத்துகின்ற பணியை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுருக்கமாக சொல்கிறான், உது இலா சபீலி ரப்பிக்கும் பில் ஹிக்மா வல் மௌஇதத்துல் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லத்தி ஹிய அஹ்சன். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே விவேகத்தை கொண்டு அழையுங்கள், அழகிய வார்த்தைகளை கொண்டு அழையுங்கள், அழகிய முறையிலே வாதம் புரியுங்கள். 3 விஷயம் சொல்றான். விவேகம், ஹிக்மா, இரண்டாவதாக அழகிய வார்த்தைகள், மூன்றாவது வாதம் புரிவதாக இருந்தால் நல்ல முறையிலே வாதம் புரிய வேண்டும். ஆக இந்த முறையிலே நாம் செய்ய வேண்டும். இதுவும் ஒரு நுண்கலை. இட் இஸ் a fine art. பிறரை திருத்துவது ஒரு நுண்கலை, லேசான விஷயம் இல்லை. இந்த கலையை கற்றுக்கொண்டு நாம் பிறரை திருத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.